What a beautiful song composed by Viswanathan Ramamurthy sir. ராமமூர்த்தி மாஸ்டர் ஒரு வாட்டி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார். அந்த கட்சியில் நான் வாட்சின்னு இருக்கேன். குருநாதர் வந்துட்டார் ஸ்டேஜுக்கு. இது எங்கே நடந்ததுன்னா, நெமிலி பாலா திருப்பதி சுந்தரி கோயிலில் நவராத்திரி ஃபங்க்ஷன். விஸ்வநாத் சார் ராமமூர்த்தி சாரும் சேர்ந்து வராங்க. அப்போ வந்து என்னை பார்த்தோன்னே மாஸ்டர் அங்கேருந்து ப்ளஸ் பண்ணார். மாஸ்டர் வாங்க மாஸ்டர், வரேன் அப்படின்னாரு. சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தார். வந்தவுடனே வயலில் கொடு ஒரு அவர் வாசித்த பாட்டு பார்த்தா ஞாபகம் இல்லையோ. நாங்கள் சும்மா கீழே வாசினுங்க. இப்படி இன் டாப் அந்த விரல், அந்த காத்திரம், அந்த பிளேயிங் 100 வருஷம் ஆகும் அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு. இட்ஸ் அ ப்ராமிஸ். நான் குருநாதர் பெருமையாக சொல்கிறேன். டி.கே. ராமமூர்த்தி சார், விஸ்வநாதன் ராமமூர்த்தி மாஸ்டர். ஒரு சின்ன பிட் மியூசிக்கு, அது வந்து வெஸ்டர்னில் வந்து பயங்கர டஃப்பான ஃப்ரேசிங். ஒரு பிளேயர் வந்து இப்போ விஸ்வநாத் சார் ராமமூர்த்தி சார் ரெக்கார்டிங் நடக்கும்போது சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வயலின் பிளேயர்ஸ்லாம். அதில் பாப்ஸ்ன்னு ஒரு பெரிய மேதை, அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ஒன்று வாசினுக்கார். ராமமூர்த்தி சார் வந்தார் உள்ள. ஏய் பாப்ஸ், வாட் மியூசிக் மேன்? இல்லை அந்த ஏதோ ஒரு அந்த பேர் ஏதோ சொல்கிறார். அப்படியா, வாசி வாசிக்கணும் சார். சரி சரி போயிட்டு ரீரெக்கார்டிங் ஒரு பிட்டு முடிஞ்சுது. அந்த ரீல் முடிஞ்சோடனே ராமமூர்த்தி சார் வயலின் நடுறா அப்படின்னு எடுத்தோடனே என்ன மியூசிக் வாசிச்சாரோ அது அப்படியே வாசிச்சார் வித்தவுட் சீயிங் நோட்ஸ். அதுதான் இசை, அதுதான் மேதை, அதுதான் லெஜண்ட். சத்தியமாக அந்த மியூசிக் யாராலும் தொட முடியாது. இனி வரைக்கும் அந்த மியூசிக் எவனும் கரெக்டாக வாசிக்கல. அது ராமமூர்த்தி மாஸ்டர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி எனக்கு பல விஷயங்கள் ஸ்கேல் சேஞ்செல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். நான் ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கும்போது, நான் சொல்லிக்கூடாது, அடியன் ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கும்போது ஒரு காம்ப்ளிகேட்டடான ராகத்தில் காம்ப்ளிகேட்டடான இதில் கொடுத்துட்டாங்க. அப்போலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்டக்டர்ஸ்லாம் தான் ஒரு நம்மளும் ஒரு காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. வாசிக்கும்போது என்னடா அது இப்படி இருக்குது, அது ஈஸியாக மாற்றி கொடுக்கலாம், கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றுட்டே பண்ணக்கூடாது, நம்மளை கஷ்டப்படுத்தணும். கஷ்டப்படுத்தணும் மீன்ஸ் நாம் வந்து கம்போஸ் பண்ணுறதை வந்து யாரும் வாசிக்க முடியாதுன்றதை காட்டணும். லெட் தம் கோ. அது என்ன ஆச்சுன்னா, வாசினே இருக்கேன், கரெக்டாக ஒரு லீடு மட்டும் மாட்டிச்சு. அதாவது என்னென்னா, எங்களுதுல ஸ்கேல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கட்ட ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க, சி ஸ்கேலில் கொடுத்துருக்காரு நோட்ஸு. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்த்தாக்க வேறு சுதியில் கல்யாணி மாதிரி கேட்குறது, கல்யாணி ராகம் மாதிரி. உடனே கடற்கடன் டியூன் பண்ணிட்டு அதில் கல்யாணிக்கு கன்வெர்ட் பண்ணி நோட்ஸ் எழுதிட்டு வாசி. இல்லை நமக்காக ஒன்றும் தெரியாது. ஏதோ ராமமூர்த்தி மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த ஒரு ஏதோ ஒரு இந்த இதில் சொல்லுவார்,
சிவாஜி ஐயா. ஐயா நீங்கள் வேற வயல்லே வராதுன்னு சொல்லி போய் பாட்டே வரன்னு போய் உட்காந்து ஏதோ ஒரு பாடுறத கேட்டு வந்தவங்க அப்படி அந்த மாதிரி. உடனே வாசம் வந்து மற்ற எல்லாரும் தப்பாக வச்சுக்கிறேன், நான் மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். உடனே இவருக்கு அந்த கண்டக்டர் வயலின் பிளேயர் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார், சரி கொடு நான் வயலின் வாசிக்கிறேன், நான் வாசி காட்டுறேன் அது மணி அவன் வயலில் கொடுக்க அப்படின்னாரு. நான் கொடுக்கும்போதே நினச்சேன், ஐயோ என்னடா அது ஏடாடம், ஐயையோ விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி சொன்ன மாதிரி வயலில் வாங்கிட்டாரு. வயலோட வாட்சி பார்த்தா இருப்பாரு சேரல, ஏய் சுதியே சேரலண்ணா. நான் எல்லாம் 30